friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டுகள்ல எப்பவுமே ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு வைப்பாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துப்பாங்க. எந்த ஒரு காய்கறி சேர்த்திருக்க மாட்டாங்க. அந்த கல்யாண உருளைக்கிழங்கு கூட்டை வந்து நம்ம வீட்லயே எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கல்யாண உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நார்மல் எண்ணெய் தான். ஸோ எண்ணெய் வந்து நல்லா வந்து காயறதுக்காக விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பொட்டி வந்ததுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுவும் இதோட சேர்ந்து நல்லா பொரியறதுக்காக விட்டுடலாம். ஸோ இது நமக்கு நல்லா வந்து இப்படி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, நம்ம தட்டி தான் எடுத்துக்கணும். தட்டி எடுத்து வைக்கும்போது நம்ம அதோட சாறு வந்து நமக்கு இன்னும் நல்லா வந்து கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட், அந்த கல்யாண வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அதையும் வந்து தோல் உரிச்சிட்டு தட்டி எடுக்கணும். தட்டி தான் எடுக்கணும். ஓகே, தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது அதோட சாறு நல்லா இறங்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு அதை வந்து எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து கூட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, போதும். இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ நம்ம மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் தண்ணி வந்து இழுத்ததுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு அந்த கிரேவிக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து, உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ கிரேவிக்கு மட்டும் நீங்கள் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அடி பிடிக்காது. ஒன்று நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் செய்யலாம், இல்லாட்டி வந்து ஒரு நான்ஸ்டிக் தவாவில் கூட செய்யலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது எப்பவுமே ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன க்யூபாக, எப்படி நம்ம கல்யாண வீட்டில் கூட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கோட விருப்பம் தான், எந்த மாதிரி வேணுமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன க்யூப் பீசஸாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட கோட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம அந்த மசாலாவில் உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நம்ம கோட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன். அதை நான் கீரையில் அப்படியே முழுசாக சேர்க்குறேன். ஜஸ்ட்டு அதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு அந்த உருளைக்கிழங்குல இறங்குறதுக்காக நான் இதை சேர்க்குறேன். இப்போ நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ நான் வந்து இதை லைட்டாக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு நல்ல உருளைக்கிழங்கும் சாஃப்டாக இருக்குது. நமக்கு அந்த தண்ணிலாம் நல்லா வந்து கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட கல்யாண உருளைக்கிழங்கு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த பச்சை மிளகா வந்து நம்ம கட் பண்ணாமல் சேர்த்தது எவ்வளோ சூப்பராக வந்து அதோடய ஜூஸ் மட்டும் இறங்கியிருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கூட்டை வந்து நீங்கள் சூப்பராக வந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.